ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, நாம் தற்பொழுது பார்க்க இருக்கின்றது என்னவென்றால் மிக முக்கியமான பதிவு. இன்னும் சொல்லப்போனால் ஜோதிட உலகில் அதிக பார்வையாளர்களை இழுக்கின்ற ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சனி பெயர்ச்சி தாங்க. நம்ம குருவின் பெயர்ச்சி, ராகு கேதுக்களின் பெயர்ச்சி, இந்த மாதிரியான ராஜ கிரகங்கள்னு அநேக கிரகங்கள் உண்டுங்க. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள். ஏன்னா வருடக்கணக்கில் ஒரு ராசியில் இருந்து செல்லுகின்றன. அதில் அதிக காலகட்டம் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு முதல் 3.5 ஆண்டு வரை ஏறத்தாழ. அது ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் சற்று சரராசி ஸ்திரராசியை பொறுத்து அந்த காலகட்டம் மாறுபடும். ஏறத்தாழ 3 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவார் இந்த சனி பகவான். அந்த வகையில் தற்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ராஜ சனி பெயர்ச்சி இருக்கின்ற கிரகங்களில் மிகப்பெரிய கிரகமான, அதாவது கால அளவில் ஒரு ராசியை தாண்டுவதற்கு மிகப்பெரிய கிரகமாகிய சனி பகவானினுடைய பெயர்ச்சி தற்பொழுது வர இருக்கின்றது. சரிங்க, எப்பொழுது சனி பெயர்ச்சி, அவர் எங்கிருந்து எங்கே போக போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தன்னுடைய சொந்த வீடான மகர ராசியில் கடந்த 3 வருடங்களாக இருந்து வந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற 2023 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பெயர்ச்சியாக இருக்கின்றார். மகர ராசியிலிருந்து தன்னுடைய இன்னொரு வீடான, இப்போ அவர் பெயர்ச்சியாக போகிறதும் அவருடைய வீடு தாங்க, கும்ப வீட்டுக்கு பெயர்ச்சியாக இருக்கின்றார். மகரத்திலிருந்து கும்பத்திற்கு. இதே பெயர்ச்சி 1.5 மாதம் கழித்து வாக்கிய பஞ்சாங்க அமைப்பின்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. சரிங்க, நம்ம இப்போ எந்த பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிறது? உங்களுக்கு பஞ்சாங்க குழப்பங்கள் அவசியமில்லை. நீங்கள் கும்பராசியில் இருக்கின்ற பொழுது சனி என்ன பலாபலன்களை வழங்குவார் என்பதனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் போதுமானது. ஆனால் இந்த கோவில்களில் அப்படின்னு வருகின்ற பொழுது சனீஸ்வரன் சார்ந்த சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த கோவில்களில் வாக்கியம், ஏன்னா நம்முடைய தமிழகத்தில் அனுஷ்டான பஞ்சாங்கமாக அரசாங்க முறையால் அங்கீகரிக்கப்பட்டது வாக்கிய பஞ்சாங்கம். அதன் அடிப்படையில் கோவில்கள் நீங்கள் போகிறது எல்லாம் வாக்கிய பஞ்சாங்க தேதியான மார்ச் 29ஆம் தேதியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறப்பு பூஜையில் தான் நான் போய் அங்கே தரிசிப்பேன் அப்படின்னு சொன்னால் இல்லை, அப்படின்னாலும் நீங்கள் ஜனவரி 17ஆம் தேதி அன்று சிறப்பு பூஜை இல்லை என்றாலும் திருக்கணித பஞ்சாங்க அமைப்பின்படி துல்லியத்தன்மை கொஞ்சம் கூடுதலானதுங்க. இந்த பஞ்சாங்க அமைப்பின்படி அப்பொழுது நடக்க இருக்கின்றது. அன்றைய தினமும் நீங்கள் சென்று ஈஸ்வர பெருமானை வழிபட்டு வருவதற்கு சிறப்பான அமைப்பு. சரி, தற்பொழுது இந்த சனி பகவான் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும், ஏன்னா நீண்ட காலம் ஒரு ராசியில் அமருகின்ற பொழுது அந்த கிரகம் கொடுக்கின்ற தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியத்துவமானதாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் 2023 2025 வரை 3 ஆண்டு காலகட்டம் கும்ப ராசிதனில் நிலைபெறப் போகின்ற இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பலரை ஏற்ற இருக்கின்றார். பலரை அவர்களுடைய கர்மாக்கு ஏற்றவாறு வழிநடத்த இருக்கின்றார். அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். ஏனென்றால் கர்ம காரகன் அல்லவா அவர். எதை கொடுத்தாலும் நிதானமாக கொடுப்பார். ஏனென்றால் சனைச்சரன் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் உண்டுங்க. அதாவது மிகவும் மெதுவாக நகர்பவர், மந்தமாக நகர்பவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த வகையில் இவர் இந்த 3 ஆண்டு காலம் உங்களுக்கு என்ன பலாபலன்களை கொடுக்க இருக்கின்றார்? நம்முடைய ஸ்டைலே எப்படி, ஆரம்பத்தில் உங்களுடைய வெற்றிகள் எங்கே, எந்த இடங்களில் இந்த சனி பகவான் உங்களை ஏற்ற இருக்கின்றார், எங்கெல்லாம் நீங்கள் தைரியமாக இறங்கி உங்களுடைய முழு உழைப்பையும் காட்டி வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சி அடையலாம், இதை ஒரு பகுதியாக பார்க்க இருக்கின்றோம். அதனை எடுத்து உங்களுக்கு சாதகம் அற்ற பகுதிகள் எங்கு இருக்கின்றது, அங்கு நீங்கள் என்ன செய்யாமல் இருக்க வேண்டும், எதை செய்யக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதன் பிறகாக பொதுவாக பரிகாரங்கள், உங்களுடைய ராசிக்கு என்ன பரிகாரங்கள் செய்வதன் மூலம் இந்த சனி பெயர்ச்சியை நீங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை, பெரிய பிரச்சனைகள் நம்மை அண்டாமல் நாம் தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த 3 அமைப்பின்படி பார்க்க இருக்கின்றோம். இந்த சனி பகவான், மிக முக்கிய கிரகமாகிய இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை எல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை தற்பொழுது பார்க்கலாம். பாருங்கள். மீனராசி நேயர்களே, மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்கள் என்றால் இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் 7.5 சனி என்கின்ற அமைப்புக்குள்ளாக நீங்கள் வருகின்றீர்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஆக 7.5 சனி அமைப்பு உங்களை தொடப்போகின்றது. 7.5 சனி அப்படிங்கிற உடனே ரொம்ப பயந்துடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஏனைய கிரக நிலைகளும் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கின்றது. இருந்தாலும் சில இடங்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், சில இடங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். அதற்கு ஏற்றார் போல நீங்கள் நடந்து கொண்டால் போதுமானது. சரி, முதல்ல இந்த கும்பராசி நேயர்கள்
ஜென்ம சனிக்குள்ளாக வந்தார்கள். இப்பொழுது நீங்கள் 7.5 சனியான விரயச்சனிக்குள்ளாக, கும்பத்தில் இருக்கின்ற சனி இப்போ உங்களுக்கு விரயச்சனியாக வருகின்றார். கும்பராசிக்காரங்களுக்கு அது ஜென்ம சனி, ஜென்மத்தில் நிற்கிறார். உங்களுக்கு அது 12இல் நிற்கிறார், விரயச்சனி. 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் இப்போ உங்களுக்கு தொடங்கியிருக்கு. உங்களுக்கு நன்மைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நிறைய விரயங்களை கொடுக்கும். இது நன்மையாயா அப்படின்னு கேட்காதீங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன். சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. அது என்ன சுப விரயமாக மாற்றுறது? ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறது, உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு செலவு பண்ணுறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு நல்ல பொருள் வாங்குறது, ஒரு இடம் வாங்கி போட்டது, அந்த மாதிரிங்க விரயங்கள் உண்டுன்னு சனி சொல்கிறாருங்க. அதை சுப விரயமாக மாற்றணுங்கிறது நம்மளுடைய புத்தி சாதுரியங்க. ஆக செலவு ஆகிறது ஆக போகுது. அது அனாவசிய செலவாகிறதுக்கு முன்னாடி கையில் எதுவும் பெரிய அமௌண்ட் இருக்குன்னா ஒரு இடத்த வாங்கி போட்டு அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, வெளிநாடு முயற்சிகள். யாரெல்லாம் வெளியூர் போகணும், வெளிமாநிலம் போகணும், வெளி இடத்துல போய் தான் படிக்கணும், வெளி இடத்துல தான் வேலை செய்யணும் அப்படின்னு வெளிநாட்டு மோகத்தில் இருந்தீர்களோ அவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை நன்முறையில் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகின்றது. ஆக வெளிநாடு வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். வெளிநாடு வாய்ப்புகளுக்கும் போயிட்டு வரலாம். மூன்றாவது, திருமண முயற்சிகள். இந்த 7.5 சனி நல்லா பார்த்துங்க. நிறைய பேர் என்ன தப்பு கணக்கு போடுறீங்கன்னா 7.5 சனி வந்தால் கல்யாணம் நடக்காது. இந்த சிகப்பாக இருக்கவும் போய் சொல்ல மாட்டான், அந்த மாதிரி இது. ஆக அன்பு நண்பர்களே, 7.5 சனிக்கும் திருமணத்திற்கும் சம்பந்தம் இல்லை. சனி எந்த ஒரு பாக்கியத்தையும் தடுக்க மாட்டார், தாமதப்படுத்துவார், அலைச்சல்களை ஏற்படுத்துவார், அவ்வளவுதான். அந்த விதத்தில் திருமணம் நடைபெறும். திருமணத்திற்கான அற்புதமான காலகட்டம். ஆக மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற சிறப்பான காலகட்டம். இன்னும் சொல்லப்போனால் 7.5 தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு கல்யாணம் ஆகும். கிட்டத்தட்ட 80% நண்பர்களுக்கு 7.5 சனியின் காலகட்டத்தில் தான் திருமணமே நடந்திருக்கும். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். 100 பேர் இருக்குன்னா 80 பேருக்கு 7.5 சனியில் தான் கல்யாணம் நடக்கும். அதனால தான் கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டப்படுறாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் 7.5 சனியில் தான் கல்யாணம் நடக்கும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம். குழந்தை பாக்கியத்தையும் நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு காலகட்டம். ஆக திருமணம், குழந்தை பாக்கியம் இரண்டும் மிகச்சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். இது ஒரு அமைப்பு. என்னதான் விரயங்கள் நடந்தாலும் அந்த விரயங்களை குடும்பத்துக்காக செய்வீங்க. அதனால் அது ஒரு சிறப்பான விரயமாகும். குடும்பம் வளர்ச்சி அடையும். ஏன்னா குடும்பத்துக்கு லாபஸ்தானத்தில் சனி. குடும்பம் நல்லபடியாக வளர்ச்சி அடைகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. நீங்கள் குடும்பத்தின் பக்கம் அந்த செலவை திருப்பினீங்கன்னா, தொழில் பக்கம் திருப்பாமல், சரி, இது ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளூரில் இருக்கிறவங்களை விட வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு கணிசமான முறையில் அமையும். எந்த அளவுக்கு இந்த 7.5 சனியில் விரயங்கள் இருக்கோ அதே போல் மீனராசி நேயர்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரவுகளும் உண்டு. 2ல் குருவும் சஞ்சாரம் செய்வார் ஓராண்டு காலகட்டத்திற்கு. ஆக வரவுகளும் உண்டு. ஆனால் அந்த வரவுகளை தக்க வைக்க முடியாமல் தான் செலவாகும். அதை தான் சுப செலவாக மாற்றிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ வெளிநாடு வாய்ப்புகள், திருமணம், குழந்தை பாக்கியம், வருமானம் இவை அனைத்தும் சிறப்பாக உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, எங்கெங்கே கவனமாக இருக்கணும்? 7.5 சனி தொடங்குது, 7.5 சனி தொடங்குதுன்னு சொல்கிறீங்க. எங்கே கவனமாக இருக்கணும்? 7.5 சனி தொடங்குது, ஜென்மத்துக்குள்ளே சனி வரப்போகிறார். இந்த ஜென்ம ராசிக்குள்ளாக ராகு வரப்போகின்றார் இந்த 7.5 சனி காலகட்டத்துக்குள்ளாகவே. ஆக கொஞ்சம் கவனம் கூடுதலாகவே இருக்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அதை சொல்லிடுறேன். விரயங்கள்னு சொல்லிட்டோம். அதை சுப விரயமாக மாற்றலைன்னா என்ன ஆகும்? உடல்நிலையில் தொந்தரவு பண்ணும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது மருத்துவ செலவை குறிக்கின்ற ஒரு பாவகம். அங்கே சனி அமருகின்ற பொழுது அவர் தேவையற்ற செலவினங்களைத்தான் கொடுப்பார். மருத்துவ செலவு இல்லை தொழிலில் முதலீடு போடுறேன்னு சொல்லிட்டு 12 6ஆம் பாவகத்தை சனி தொடர்பு கொள்ளுகிறார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அழகாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதில் கையில் ஒரு 10 லட்சம் சேமிச்சிருப்பீங்க. ஒரு 5 வருஷம் வேலை பார்த்து இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம கையில் ஒரு 10 லட்சம் இருக்குது, ஒரு 10 லட்சத்தை கடன் வாங்கி இந்த கம்பெனியில் 5 வருஷம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதே தொழிலையே நம்ம வெளியில் சின்னதாக ஆரம்பித்து நம்ம பெரிய ஆள் ஆகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இங்கே தாங்க வரும். பல தொழில் அதிபர்கள் உதிக்கின்ற இடம் 7.5 சனி. பல தொழில் அதிபர்கள் கடன்காரன் ஆகின்ற இடம் 7.5 சனி, குறிப்பாக இந்த விரய சனி. அந்த வகையில் நல்லா போய்கிட்டு இருந்த ஜாபுக்கு திடீர்னு ஒரு பிரேக்கை கொடுப்பார். என்னது? இங்கே கட்டு அங்கே ஓப்பன்னு சொல்லிட்டு தொழிலை பண்ணுவார். 10 லட்சம் இவர் பணம், 10 லட்சம் கடன் வாங்கி முதலீடு. 1.5 வருஷம் கூட தாண்டாதுங்க. ஜென்மத்துக்குள்ளே ராகு வந்துடுவார். 12ல் சனி சதய நட்சத்திரத்தில் போவார், அடி தூக்கிடுவார். 2024 சோழி முடிஞ்சுது. என்ன பண்ணுவார்?
அப்பயே சொன்னார் ஜோசியர் என்னவோ, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக அன்பு நண்பர்களே, தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. ஏற்கனவே 10 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு இழுத்தா மூட சொல்கிறீங்க, அது மூட முடியாது. இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவுபடுத்தாதீங்க. இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடுகளை போடாதீங்க. வழக்கமாக வண்டியை போட்டு அட் மினிமம் என்ன பண்ண முடியுமோ அதை வண்டியை நகர்த்துறது சிறப்பு. அகலக்கால் வைக்கக்கூடாது. அதுதான் சார் பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக. அடுத்தது 12இல் அமர்ந்து சனி 6ஐ பார்க்கிறார். வேலையில் பாருங்கள், உங்கள் வீட்டு நல்லவன் இல்லை, எங்கள் வீட்டு நல்லவன் இல்லை, கூடவே இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க சாப்பிடும்போது லஞ்ச் டைமில், என்னப்பா இந்த மேனேஜர் 2 நாள் லீவு கேட்டால் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான், இவனுக்கெல்லாம் அறிவு இருக்குமா இருக்காதா அப்படின்னு நீங்கள் ஒரு மன குமுறல் உங்கள் நண்பர்கிட்ட வேலை செய்கிற இடத்துல சொல்லியிருப்பீங்க. ஆமாம் மாப்பிள்ள, அவன் ஒரு சிடுமூஞ்சி, உன்னையாரியா அவங்ககிட்ட போயிட்டு லீவு கேட்க சொன்னது அப்படின்னு அவரும் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாருங்க. ஆனால் அவர் சொன்னதை சென்சார் பண்ணி நம்ம சொன்னதை ஹைலைட் பண்ணி அந்த மேனேஜர்கிட்டே போய் சொல்லிடுவா. அப்படி எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் அவர் தான் சொன்னார், நமக்கும் தெரியாது. மேனேஜர் வருவா, அப்படி நமக்கு சீட்டு காலி, முடிஞ்சு போச்சு. ஆக அன்பு நண்பர்களே, அடுத்தவரை பற்றி புறம் பேசுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. குறிப்பாக உங்கள் உயர் அதிகாரியை பற்றி வேலை செய்கின்ற இடங்களில். இல்லைனா என்ன பண்ணுவார், நைட் டியூட்டியாக போடுவார், ரொம்ப அதிகமான ஃபைலாக கொடுப்பார், ரொம்ப பிரச்சனைக்குரிய ஏரியாவிலேயே போஸ்டிங்கை போடுவார். இப்படிலாம் போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. இவன் ஒன்று வேலையை விட்டுட்டு இவனே ஓடணும் அப்படிங்கிற அளவுக்கு. வேலையில் உடன் வேலை செய்பவர்களிடம் முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது சிறப்பு. இந்த காலகட்டத்தில் உயர்கல்வி பயில்பவர்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்கன்னு எல்லாருக்குமே மந்தத்தன்மை, லேசினஸ் ஆயிடுவீங்க. அன்பு நண்பர்களே, பார்த்தீங்க அப்படின்னா நாளை மறுநாள் எக்ஸாம் அப்படின்னு வச்சுங்களேன், இன்றைக்கி கூட படிக்க மாட்டார். அதான் நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, நாளைக்கு படிச்சிருவோம். ஏன்னா 6 மாதம் படிக்காதனா நாளைக்கு படிச்சிருவேன், இன்றைக்கி படிச்சிருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் 1 மணி நேரம் போதுமா அப்படிம்பார். அந்த தள்ளி போடுற பழக்கம், அந்த மெத்தனை போக்கு, அதான் சரியான வார்த்தை. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால நிறைய வர வாய்ப்புகளை நீங்கள் இழப்பீங்க. நல்லா போய்கிட்டு இருக்கிற படிப்பில் ஒரு பிரேக் ஆகும். இல்லைனா திடீர்னு இப்போ தான் பசங்க வந்து திசை மாறுவாங்க. அதிலும் குறிப்பாக அன்பு நண்பர்களே, உங்கள் வீட்டில் ஒரு மீனராசிக்கார குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 2023 அக்டோபர் மாதத்திலிருந்து இந்த சனி பெயர்ச்சியினுடைய மத்தியம பகுதியான 1.5 வருஷம், 2023 அக்டோபர்லேருந்து 25 பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஜென்மத்தில் ராகு, 12இல் சனி, தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுவது, அதற்கான நட்பு வட்டாரங்களும் சூழல்களும் ஏற்படுவது எல்லாத்தையும் ராகுவும் சனியை அமைச்சு கொடுத்துருவாங்க. 2 பேருமே திருட்டு பசங்க. 2 பேருமே உட்காரக்கூடாத 2 இடத்துல உட்காடுறாங்க. என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணுப்பா, நீ ஒன்றும் பயப்படாத, யார் வந்தாலும் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு அந்த சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டு, இப்போ யார் வந்து பார்த்தாலும் அவனை தப்பாக தான் நினைப்பாங்க. அந்த பொசிஷனுக்கு அவன் பில்டப் ஆனதுக்கப்புறம் வெளியில் போட்டு உடைப்பாங்க. நீங்கள் பாருங்களேன், நல்லா அமைதியாக இருந்த பையன் கூட இந்த காலகட்டத்தில் தான் வீட்டை எதிர்த்து பேசுவார், அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுவார், நான் வேலைக்கு போவோம் படிப்பு வரலம்பார், எல்லா சேட்டைகளையும் பண்ணுவார். அதெல்லாம் இந்த விரையச்சனியில் ஜென்மத்தில் ராகு போகிற இந்த காலகட்டம். மீனராசி நேயர்களே, உங்கள் பசங்க படிக்கலைன்னா கூட பரவாயில்ல. இங்கே பாருங்க, இன்றைக்கி படிக்கலைன்னா நாளைக்கு படிச்சுக்கலாம். படித்தவன் தான் பெரிய ஆளுலாம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. ஆனால் கேரக்டர் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை திரும்ப மீட்டு கொண்டு வந்து நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணுறது, நீங்கள் தண்ணியில் பாலில் தண்ணியை கலந்துட்டு அதை நீங்களாக பிரித்து நம்ம அன்னப்பறவை கிடையாது, பிரித்து எடுக்கிறதுக்கு சமம். ஆக உங்கள் குழந்தைகளினுடைய கேரக்டரில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ரொம்ப வெளியில் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாதீங்க, அதுக்குன்னு வெளியில் போகக்கூடாது அப்படி இப்படின்னு 144லாம் போட்டிங்கன்னா பசங்க உங்கள் கையை மீறிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணுங்க, அனுபவங்களை சொல்லிக் கொடுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது மனம் விட்டு பேசுங்க பசங்க கூட. சின்ன வயசில் நானும் இப்படி இருந்தேன், தேவையில்லாமல் பசங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்தேன், பாரு இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் அவனுக்கு தான் சொல்கிறீங்க, அவனுக்கும் தெரியும், அந்தளவுக்கு ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. ஆனால் அதை எப்படி சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்ததாக உங்களுடைய வரலாறுகளை சொல்ல வேண்டும். ஏன்னா நம்மளும் அந்த வரலாறுலாம் தாண்டி தானே வந்திருப்போம். அதனால் அதை எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம். ஆக கேரக்டரில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தவறான எந்த விஷயங்களிலும் ஈடுபட்டு தேவையில்லாத வாக்குவாதங்கள் பேச்சுவார்த்தையில் செய்து பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கிக்கொள்ள வேண்டாம். ஆக கிட்டத்தட்ட மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் 70% எதிர்மறையான பலன்கள் தாங்க. சரி, பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வருவோம். பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தெய்வ பரிகாரங்களை விட மகான்களினுடைய பரிகாரங்கள், அதாவது
ஜீவ சமாதிகள், சித்தர் வழிபட்ட ஸ்தலங்கள், இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறது, இல்லை ஒரு குருநாதர்கிட்ட போயிட்டு சாஸ்திரம் படிக்கிறது, அடிக்கடி சிவன் கோவில்களுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் உங்களுடைய மனதை வீரியமாக வைத்து கொள்ளாமல், ஏன்னா பெரிய ஆளுங்கிற எண்ணம் வந்துருங்க 7.5 சனியில் தான். அவனும் பெரிய ஆளா, அவன் சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்துடுவீங்க. அந்த பெரிய ஆளுங்கிற எண்ணத்தை மனசுக்கு காட்டாத அளவுக்கு சாந்தமான மனநிலையை நமக்கு ஏற்படுத்துகின்ற எந்த இடங்களுக்கும் அடிக்கடி போயிட்டு வரலாம். தியான மண்டபங்கள் ஒன்றுமே இந்த நேரத்தில் பசங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, உங்கள் சொந்த பந்தங்கள் எதுவும் கருமாதி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 7.5 சனி நடக்கின்றவர்கள், ஜென்மத்தில் ராகு போய்கிட்டு இருக்கவங்க, இவங்கெல்லாம் அந்த இறுதிச் சடங்கில் போய் கலந்துக்குங்க. குறிப்பாக பசங்க பயந்துருவாங்க, பசங்களுக்கு இதெல்லாம் காட்ட வேண்டாம், இது என்ன நெகட்டிவ் எதிர்மறையான திங்கிங்கை கொண்டு வரும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வீட்டுக்கு 2 நாள் அது சரியாக போயிடும். ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலையில் பசங்களை கொண்டு போயிட்டு அங்கே காட்டினீங்கன்னு வச்சுங்களேன், எப்படிலாம் ஆடினாயா 5 செகண்டில் முடிஞ்சு போச்சு லைஃப், அவ்வளோதான். இன்றைக்கி என்ன காலை கட்டி தூக்கி போட்டாச்சு, இதுக்கையா இவ்வளோ ஆடிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு வருங்க. இங்கே பாருங்க, உயர்ந்த அறிவை கொடுக்கின்ற கிரகம் ராகு, 1ஆம் நம்பர் அயோக்கிய பயனாக்குகின்ற கிரகமும் ராகு. இது ரெண்டுமே அடுத்த ஜென்ம ராகுவாக உங்களுக்கு தொடர்பு கொள்கின்ற நேரத்தில் இந்த விரயசனி நடக்கிறது தான் பிரச்சனை. ஆக அடிக்கடி இந்த மாதிரியான மனம் சாந்தம் அடைகின்ற அமைப்புகள் இருக்கின்ற ஆலயங்களுக்கு கொண்டு போகிறது நல்லது. ஒரு பெரிய வயதில் இருக்கிறவங்க, பக்குவமான இருக்கிறவங்க, ஆரோக்கிய தொந்தரவுகள் குறையிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வருகின்ற வருமானத்தில் ஒரு பகுதியை இயலாதவர்களுக்கு, இந்த அனாதை ஆசிரமங்களுக்கு, ஏன்னா சனி இயலாதவர்கள், ஆதரவற்றவர்கள், முதியோர்கள், சாப்பாட்டுக்கு கூட அடுத்தவங்ககிட்ட கையேந்திரவங்க எல்லாருமே சனியின் காரகத்துவம். அவங்களுக்கு ஏதேனும் ஒரு மருத்துவ உதவிக்கோ இல்லை அன்னதானத்திற்கோ நீங்கள் செலவழித்தீர்கள் என்றால் உங்களுடைய மருத்துவ விரயங்கள் அப்படி போயிருங்க, அப்படி மாற்றிக்கலாம். அதை பின்பற்றுவது நல்லது. ஆக இந்த 2 பரிகாரங்களும் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். எல்லாம் வல்ல பரம்பொருள் சிவபெருமானின் கருணையினால் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.